இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன வேணாலும் பண்ணுவாரு சார். பேசாம நம்ம திரும்பி போயிடலாம். எதுக்கு? இப்போ நம்ம எல்லாரும் போய் மாப்பிள்ளை எதிரில் நின்னு வைங்களேன், அவன் பிச்சை எடுக்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அது அவனுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். அதனால பார்க்காத மாதிரி போயிடுவாத்த. ஏன் நாம அப்படி போகணும்? அவன் பிச்சை எடுக்கிறத வேடிக்கை பார்க்கறதுக்காக ஒண்ணு நம்ம இங்க வரல. நாம வந்தது கோயில்ல சாமி கும்பிடுறதுக்கு. பேசாம போய் எல்லாரும் கும்பிட்டு வரலாம். அம்மா, அப்ப அவங்க கிட்ட எதுவும் கேட்க போறது இல்லையா? போய் சண்டையெல்லாம் போட போறது இல்லையா? ஆக மொத்தத்துல இப்ப நீ ஒரு சண்டை காட்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. மா, இருந்தாலும் எப்படி இப்படியே விட முடியும்? அம்மா, அதெல்லாம் அத்தை ஷார்ப்பா டீல் பண்ணுவாங்க. நாம எப்பவும் போல அமைதியா இருந்தா மட்டும் போதும். என்னத்த நாம பாட்டுக்கு கோயிலுக்கு போலாம். யாரும் அவன் கிட்ட எதுவும் பேச. அவனே பேசினாலும் நான் வாய் திறக்க மாட்டேன். போங்கத்த, அங்கெல்லாம் குரங்கு இருக்கு, ஓரமா போ. இந்தாங்க சில்லற காசு. ஏன் போடவே தொடுற? தெரியாம போட்டுருச்சுமா, அதிகமா தட்டு தட்டி விடுறீங்க. ஓ, பிச்சை எடுத்துட்டு திமிரா வேற பேசுறியா? பிச்சிடுவா உன்னை. அம்மா, ஓவரா பேசுறீங்க. பிச்சை போடுறதுனா பிச்சை போடுங்கம்மா, இல்லனா உள்ள போங்கம்மா. இப்படி தட்டாதீங்கம்மா, தட்டலாம். எடுக்கிறது பிச்சை, திமிரு பேச்சு வேறையா? எல்லாம் இருக்கிற இடமே தெரியாம பண்ண. வாங்க உள்ள. சார், உட்கார் உட்கார். எப்படிமா இருக்க? என்ன சார் சொல்றது? ஒரு முன்னேற்றமும் இல்ல சார், அப்படியே தான் இருக்கா. அப்பப்போ அம்மா அப்பான்னு அனுத்துறா, வாய் மட்டும் முணங்குது, ஆனா சுயநினைவே இல்ல சார். ஜூஸ் தான் குடிக்க மாட்டேங்கிறாளேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வலுக்கட்டாயமா தண்ணிலாம் கொஞ்சம் எடுத்து கொடுத்தேன். அவ்வளோ மட்டும்தான் சார், மற்றபடி எந்த அசைவுமே இல்லை. நானும் எத்தனையோ வாட்டி நந்தினி நந்தினின்னு கூப்பிட்டு பார்க்குறேன், ஒரு சின்ன சலனம் கூட இல்லை சார். கடவுளே, இது என்ன சோதனை? எந்த பாவமும் அறியாத பிள்ளைய பட்டு ஏன் இப்படி வாட்டி வதைக்கிற? அங்க கோயில்ல என் புள்ள அந்த நிலைமையில இருக்கான், இங்க என் மருமக இந்த நிலைமையில இருக்கா. உனக்கு கருணையே இல்லையா? நாங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? இந்த குடும்பத்துக்கு இந்த அப்பாவி பிள்ளை என்ன தப்பு பண்ணுச்சு? இந்த பிள்ளை ஏன் அப்படி வாட்டி வதைக்கிற? சார், நீங்களே இப்படி இடிஞ்சு போனா எப்படி சார்? அதெல்லாம் நந்தினிக்கு எதுவுமே ஆகாது சார், நீங்க கவலைப்படாதீங்க. எது எப்படி இருந்தாலும் சூரியனோட வேண்டுதலுக்கு கண்டிப்பா ஒரு பலன் இருந்தே ஆகணும் சார். மனசை தளர விடாதீங்க. இருக்கு. இந்தாங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். யாரு கோயிலோட ட்ரஸ்டி? நான் தான் மேடம். நீங்க? ஏன் சார், இதான் நீங்க கோயில் நடத்துற லட்சணமா? இதான் உங்க நிர்வாகமா? கோயிலுக்கு வர பக்தர்களுக்கெல்லாம் நீங்க எந்த பாதுகாப்பும் ஏற்பாடு பண்ணவே மாட்டீங்க. மேடம் மேடம், ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. முதல்ல என்ன பிரச்சனை? யாருக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பதறீங்க? கோயிலுக்கு பக்தர்கள் எதுக்காக வருவாங்க? நிம்மதியை தேடி வருவாங்க. நிம்மதியா சாமியை கும்பிட்டுட்டு போவோன்னு வருவாங்க. இப்படி கோயில் வாசல்ல பிச்சைக்காரங்களை வச்சு அவங்க போற வரவங்க கிட்ட பிச்சை கேக்குறது இல்லாம தொட்டு வேற பேசுறாங்க. அது ஏன் அப்படி பண்றீங்கன்னு கேட்டா எங்களையே எதிர்த்து அசிங்கமா மரியாதை இல்லாம பேசுறாங்க. இதுதான் உங்க கோயிலோட நிர்வாக லட்சணமா? மேடம், கொஞ்சம் நிதானமா இருங்க. நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனா இது வரைக்கும் இப்படி ஒரு பிரச்சனையை யாருமே சொன்னதில்லை. அங்க பிச்சை எடுக்கிறவங்க அவங்க பாட்டுக்கு ஓரமா உட்காந்துருப்பாங்க.
பெருசா பிரச்சனை எதுவும் வந்ததில்லை மேடம். அப்ப நாங்க என்ன வேணும்னே வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றோமா? எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன லூசு மாதிரி தெரியுதா? அதானே, நாங்க 4 பேர் என்ன அரமெண்டலா இல்ல முழு பைத்தியமா இல்ல கிறுக்கா? இப்படி கோவப்பட்டா எப்படி சார்? நான் என்ன பிரச்சனைன்னு பாக்குறேன் சார். எப்ப பாப்பீங்க? அந்த பிச்சைக்காரங்க எல்லாரும் எங்களை அசிங்கப்படுத்துவாங்க, நாங்க பொறுத்துட்டு போகணுமா? அப்படி இல்லை மேடம். இது வரைக்கும் யாரும் உங்களை மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. ஒருவேளை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா முன்னாடியே கூட ஆக்ஷன் எடுத்திருப்போம். இது வரைக்கும் யாரும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா எல்லாரும் பொறுத்துக்கிட்டு போயிருந்திருக்காங்கன்னு அர்த்தம். பிச்சைக்காரங்க மேல போய் எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு யோசிச்சிருப்பாங்க, அதனால போயிருப்பாங்க. நீங்களும் அப்படி போக வேண்டியதானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா நாங்க அப்படி போக மாட்டோம். ஏன்னா அநியாயத்தை கண்டா நாங்க அப்படியே கொதிப்போம். தப்பு எங்க நடந்தாலும் அப்படியே வெடிப்போம். அதனால இப்பவே இங்கேயே இம்மிடியேட்டா ஒரு ஆக்ஷன் எடுத்து ஆகணும். இது மை ஆர்டர். சரிங்க சார், உங்க எல்லாருடைய கோவமும் எங்களுக்கு புரியுது. நான் என்னதான் செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? என்ன செய்யணும்னு எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க தான் சார் ஆக்ஷன் எடுத்தாகணும். இங்க பாருங்க, இந்த பிச்சைக்காரங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க வந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க. இல்லன்னா நான் இங்க இருந்து நகர்றதா இல்ல. சரி மேடம், நான் இப்பவே ஃபோன் பண்றேன். ஹலோ, இன்ஸ்பெக்டர், எங்க கோயில்ல ஒரு சின்ன பிரச்சனை. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். மேடம், இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ வந்துருவாங்க. அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க வேணா சாமியை கும்பிட்டு வாங்கல மேடம். போலீஸ் வராம இங்க இருந்து நகர மாட்டேன். சரி, அப்ப நீங்க உட்காருங்க மேடம். ஏங்க என்ன சேர் எடுத்து போட சொல்றியா? போட்டுறமா. அதை விட்டா வேற என்ன வேலை எனக்கு? அத்தை உட்காருங்கம்மா. உட்காருங்க அத்தை. எப்படி என்ன கை மாத்தி விடலான்னு விட மாட்டேன் போல. தரும் பண்ணுங்கம்மா. வாங்க. ஜனத்தையே காணோம். என்ன போலீஸ்லாம் வருது? சார், எதுக்கு சார் படிச்சிட்டு இருக்கீங்க? ஏய், லத்திய பிடிக்கிற அளவுக்கு துணிச்சல் ஆயிடுச்சு உனக்கு? சார், நீங்க எதுக்கு சார் இப்ப திடீர்னு வந்து அடிக்கிறீங்க எங்களை எல்லாம்? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். ஏய், லத்திய முடியா? முடியாது சார். முடியாது. ஆசையில வந்து பிச்சை எடுத்தா முடியாது சொல்றேன்ல. சார், என்ன பாருங்க சார், இங்க லத்திய பிடிச்சிட்டு இருக்கான். ஏய், பிச்சைக்கார பையல, போலீஸ் லத்திவே பிடிக்கிறியா நீ? அவ்வளவு திமிராயி போச்சா உனக்கு? ஏய், சார் கையை பிடிக்கிற நீ? அண்ணே, என்னண்ணே போலீஸ்காரங்கிட்டயே மல்லுக்கு நிக்கிறான்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் அதை விட பெரிய ஆளுன்னு அர்த்தம்.